இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரியே மகா காலையிலே கிளம்பி போயிட்டா. நான் சொன்ன அட்ரஸுக்கு கரெக்டாக போயிருப்பாளா? காஃபி குடிச்சிட்டு முதல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க பத்திரமா வந்து சேர்ந்துட்டாளான்னு விசாரிக்கணும். மகா அங்கே ரீச் ஆனாதான் எனக்கு பெரிய நிம்மதியே. தேங்க்ஸ் பாட்டி. நீயா? எப்படி? நீ இன்னும் போலையா? அது வந்துங்க. அது இவ்வளவு நேரம் கீழே உன்னை காணும் எல்லாரும் தேடிட்டு இருந்தாங்க. ரூம்ல கூட இல்லைன்னு சொன்னாங்க. நீ போயிட்டேன்னு நினைச்சேன். பார்த்தா காஃபியோட வந்து நிக்கிற. இல்லங்க, நான் வீட்டு விட்டு எல்லாம் போகல. தாத்தாவுக்கு கீரை வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தேன். கீரை வாங்க போனியா? ஆமாங்க. காலையில இருந்து நான் வீட்ல இல்லாததால வீட்டை விட்டு போயிட்டு தான் நீங்க நினைச்சிட்டீங்க. கீரை வாங்கிட்டு வந்ததும் பாட்டி உங்களுக்கு காஃபி கொடுக்க சொன்னாங்களா, அதான் வந்தேன். என்ன விளையாடுறியா? நான் உன்னை எங்க போசனா நீ எங்க போயிருக்க? அது இல்லங்க, நான் ஏன் போகலன்னா. பேசாத. நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். நான் நேத்தே உங்ககிட்ட படிச்சு சொன்னேன், இந்த வீட்டை விட்டு போயிடுன்னு. ஏன் அப்படி பண்ற? நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. என்ன போக சொல்லி நீங்க சொன்னீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் இப்போதைக்கு வீட்டை விட்டு போற ஐடியால இல்லைங்க. என்னது? என்ன சொன்ன? போற ஐடியா இல்லையா? அப்படின்னா வேற எந்த ஐடியால இருக்க? அது 18 நாள் பூஜை முடியற வரைக்கும் என்னால எங்கேயும் போக முடியாதுங்க. ஆமாங்க, சாமியார் சொன்னபடி பூஜைய நல்லா முடிச்சு உங்க உயிரை காப்பாத்துறதுதான் எனக்கு எல்லாத்தையும் விட முக்கியம். அதுக்காக நான் எந்த கஷ்டத்தையும் தாங்குவேன். என்ன யாரு என்ன சொன்னாலும் எனக்கு அத பத்தி கவலை இல்லைங்க. எனக்கு உங்களோட உயிர் தாங்க முக்கியம். நான் நேத்தே உங்ககிட்ட கிளியரா சொன்னேன், நான் ஒன்னும் சின்ன பையன் இல்லைன்னு. எனக்கு என்ன பாத்துக்க தெரியும். நீ மேல கிளம்பு. இல்லங்க, 18 நாள் பூஜையை முடிக்காம நான் போக மாட்டேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் கூடவே இருந்து பத்திரமா பாத்துக்கணும். என்னது? திவ்யா கதா சொல்லிருக்காங்க. சும்மா திவ்யா திவ்யா திவ்யான்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ நீ திவ்யா சொன்னா இங்க இது போயிடுவியா? திவ்யா போன்னு சொன்னா நீ போயிடுவல்ல? இல்லங்க, அக்கா என்ன போக சொல்ல மாட்டாங்க. போன்னு சொன்னா போயிடுவல்ல? அதான் இப்ப சொன்னேனே, திவ்யா அக்கா என்ன போன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த பாரு, நான் கேக்குறது உனக்கு புரியுதா இல்லையா? நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? எடுத்துக்க மாட்டேன். சொல்லு 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 சொல்லு. திவ்யா அக்கா என்ன போ சொல்ல மாட்டாங்க.